வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம சேனலில் மகாபாரதம் கதையோட 5வது தலைப்பை தான் பார்க்க போகிறோம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். அதற்கு முன்னாடி கடந்த பகுதியில் சகுந்தலையும் துஷ்யந்தோட சந்திப்போம் மற்றும் பரதனின் பிறப்பு பற்றி நம்ம பார்த்தோம். இந்த பகுதியில் 5வது தலைப்பில் பரதனின் ஞானம் பற்றியும் அவரது குலத்தோன்றலான சாந்தனு கதையை கங்கை சந்திப்பு பற்றியும் நம்ம விளக்கமாக கதைக்குள்ளே பார்க்கலாம். பரத மன்னனுக்கு பல மகன்கள் வாரிசு உரிமையுடையவர்களாக இருந்தாலும் அவர்கள் வளர்ந்த பின் இவர்களால் என் குடிமக்களுக்கு சிறந்த மன்னனாக இருக்க முடியாதுன்னு சொல்லி அறிவிக்கிறாரு பரத மன்னர். அதிகாரத்தில் இருப்பவர்களின் சொந்த பந்தமாக இருப்பதால் மட்டுமே ஒருவர் அரசாளும் தகுதியை அடைந்து விட முடியாது. ஒரு மன்னர் தன் அறிவு கூர்மையை வெளிப்படுத்துவது முதல் முறையாக நடந்தது. அந்த சமயத்தில் நீங்கள் அரசனுக்கு மகனாக பிறந்ததால் மட்டுமே நீங்களும் அரசனாவது அவசியம் இல்லை தானே அப்படின்னு ஒரு கேள்விக்குறியாக சொல்கிறாரு. இந்த தெளிவை பரதர் கொண்டு வந்தார். இதனால் பரதரின் மீது இன்னும் மதிப்பு ஏற்பட்டது. மக்களுக்கு சமநிலையான மனமும் பாரபட்சமற்ற தன்மையும் குடிமக்களோட தன்னையும் ஒருவனாக பாவித்து என எல்லாமாக சேர்ந்து இந்த தேசமாகவே அவர் பெயரால் பாரத தேசம் என்று புகழ் பெற்றது. விததா என்ற ஒரு இளைஞனை கண்டுபிடித்தார் பரதன். விததா யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரகஸ்பதியின் சகோதரர் மனைவியான மமதாவின் பிள்ளைதான் விததா. ஒரு க்ஷணம் நிலை தடுமாறிய பிரகஸ்பதி அறிவிழந்து மமதாவின் மீது தன் ஆளுமையை பிரயோகிக்க இருவரின் பிள்ளையாக விததா பிறக்கிறான். பரதர் இந்த பிள்ளையை அரசனாக தேர்ந்தெடுக்கிறார். தன் வாழ்நாள் முழுவதும் சமநிலையுடன் நாணத்துடனும் மாபெரும் அரசனாக வாழ்ந்து காட்டுகிறார் விததா. விததாவின் வாரிசுகளில் 14வது தலைமுறையில் சாந்தனு பிறக்கிறான். நானும் வேகமாக பயணித்து சாந்தனோட கதைக்கு நம்ம உள்ளே வரோம். இப்போது பாண்டவர்கள் மற்றும் கௌரவர்களின் பாட்டனார் தான் சாந்தனு. அவரது முந்தைய பிறவியில் மகாபிஷேக என்ற பெயரில் வாழ்ந்து வந்தார். முழுமையான வாழ்க்கையை வாழ்ந்த மகாபிஷேக் தேவலோகத்துக்கு செல்கிறாரு. இந்திரனோட அரசவையில் அவர் அமர்ந்திருக்கும் போது அங்கே வரும் கங்கையின் மேலாட விழிப்புணர்வு இல்லாத ஒரு சனத்தில் தவறுது. அப்போது சரியான நடைமுறையை பின்பற்றாத வழக்கப்படி அனைவரும் தங்களோட பார்வையில் வேறு பக்கமாக திருப்பி கொள்கிறாங்க. ஆனால் தேவலோகத்தில் புதிதாக வந்த மகாபிஷேக் மட்டும் தொடர்ந்து தன் பார்வை கங்கையின் மீதே பதித்திருக்க முறையற்ற செயலை கவனிக்கும் இந்திரன் நீ தேவலோகத்திலே இருக்க தகுதி இல்லை, மீண்டும் பூமிக்கு சென்று நீ மனிதனாக பிறக்க வேண்டும் என்கிறார். மகாபிஷேகத்தின் கவனம் தன் மீது இருப்பதை கங்கையும் ரசிப்பதை கவனித்த இந்திரன் இது முற்றிலும் சரியில்லாத செயல், உன் மீது கவனம் விழுவதை நீயும் ரசிப்பதாக தெரிகிறது எனக்கு. எனவே நீயும் திரும்பி சென்று மனிதனாக பிறக்க வேண்டும். மனிதனாக இருப்பதால் ஏற்படும் எல்லா வழிகளையும் சுகங்களையும் அனுபவித்து இந்த கர்வம் அழிந்த பின் மீண்டும் இங்கேயே திரும்பி வரலாம் என்கிறார் இந்திரன் சொல்கிறாரு. எனவே சாந்தனு கங்கையை சந்திக்க வேண்டி இருக்கிறது. ஆனால் தன்னதோட முந்தைய பிறவி பற்றி நினைவே இல்லை சாந்தனுக்கு நினைவு இல்லாதனால விழிப்புணர்வு இல்லை. அதனால் கங்கையை தன் நினைவுகளை தக்க வைத்து கொண்டபோது சாந்தனு தன் பக்கமாக ஈர்க்க பார்க்குறாங்க செய்து கொண்டிருந்த போது. ஆனால் ஒரு அரசனாக இருந்ததால் ஒரு இடத்தில் நிலையாக தங்காமல் எல்லா இடத்தையும் சுற்றி கொண்டே இருந்தான் சாந்தனு. வேட்டையாடுவதில் திறமைசாலியான சாந்தனு வேட்டை துவங்கினால் அதிலேயே ஒன்று விடுவதும் ஒரு வழக்கமாக இருந்ததோட பூஜைக்குரிய ஒன்றாகவும் இருந்தது. ஒரு முறை வாரக்கணக்கில் கங்கை நதிக்கரை ஓரமாக வேட்டையாடுறதில் ஈடுபட்டு இருந்த போது சாந்தனுவோட கவனம் நதியின் பக்கமாக திரும்பவே இல்லை. அரசனாக இருந்ததால் அவனது தாகத்தை கவனித்து கொள்ள உணவுக்காக என எப்போதும் மக்கள் உடன் இருந்தார்கள். ஒரு நாள் தாகம் மிகுந்த போது தன்னை சுற்றிலும் யாருமே இல்லை என்பதை கவனிக்கிறான் சாந்தனு. அருகில் நதி இருப்பதை நினைக்கும் போது
நதியை நோக்கி வராங்க. அந்த சமயம் கங்கை நதி வந்து பெண் உருவில் வந்து வெளிப்பட்டா. சாந்தனு வந்து தன் முதல் பார்வையிலே கங்கை மீது முழுமையான காதலில் விழுந்துடுறாரு. தன்னை மனம் புரிந்து கொள்ள கெஞ்சிய சாந்தனுவிடம், நான் என்ன செய்தாலும் என்னை எப்போதும் எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது என்ற நிபந்தனோடு சம்மதித்தாள் கங்கை. இன்றைக்கி 5வது தலைப்பில் இந்த கதையோட முடிச்சிடுற நண்பர்களே. நாளைக்கு இந்த கதையை தொடரலாம். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. கமெண்ட்டும் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.